கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறபடினால் மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு தேவ பிரசன்ன காணப்படலாம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம். இயேசு ராஜா உடன்படிக்கையின் விசேஷித்த உடன்படிக்கையின் பிணையாளியாக அவர் இருக்கிறார். உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை இருக்கிறது என்றால் அங்கே என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு நமது கர்த்தர் பிணையாளியானார். என்ன ஆனாரா? பிணையாளி. இந்த பிணையாளி அப்படின்னா என்னது? தமிழில் பிணையாளின்னு இருக்குது இல்லையா? இப்போ நம்மெல்லாம் நல்லா கேட்ட வார்த்தைகள், அது ஆங்கிலத்தில் வாசியும் அந்த வசனத்தை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க வச்சிருக்கியா? வேகமெத்து வாசி. கேஜேவி பைபிளில் வாசி பார்க்கலாம். 7:22. By so much was Jesus made a surety of a better testament. அதாவது வந்து better covenant, surety. இப்போ சூரிட்டின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? பிணையாளி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் சூரிட்டியை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் நம்ம? நல்லா கொஞ்சம் கவனமாக கேட்டுக்க. சூரிட்டி எங்கே கேட்பாங்க? எங்கேயோ நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க, ஒரு இடத்துல லோன் வாங்குறீங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இது தகுதி இல்லை, உங்களை பார்த்தா நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரில, வேறு எதனா சூரிட்டி இருக்கா, உங்களுக்கு நல்ல சொத்து இருக்கா, ஏதோ ஒரு லோன் வாங்க போகிறீங்கன்னா ஏதோ ஒரு சூரிட்டி கேட்பாங்க. உங்களுக்கு இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வாங்க போகிற இந்த கடனுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அலாட்னஸாக இருந்து அந்த சூரிட்டியை, ஒருவேளை உங்களால் இதை திருப்பி கொடுக்க முடியல, இந்த கணக்கை வந்து உங்களால் ஈடு செய்ய முடியல அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் கொடுக்குற ஆவணங்களை வச்சு நாங்கள் பறிமுதல் செய்து கொண்டு நாங்கள் லாபத்தை பார்த்துருவோம் அப்படின்ற நோக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல லோன் வாங்குற இடத்துலையோ இல்லை எங்கேயோ ஒரு கடன் வாங்குறீங்க, தனிப்பட்ட நபர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு யாராவது சூரிட்டி யாராச்சும் சைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு ராஜா எப்படிப்பட்ட பிணையாளியாக இருக்கிறார், எப்படிப்பட்ட சூரிட்டியை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், அவர் விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். சூரிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய தொகை, ஒரு பெரிய தொகையை நாம் என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு சூரிட்டியை கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பிணையாளியாக அவர் இருக்கிறார். அவருக்குள்ள எல்லா பொக்கிஷமும் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கை நாம் தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். நல்லா சிம்பிளா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான கணக்கை நாம் கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு வினாடிக்கும் நாம் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். இதே எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். we are accountable with God. தேவனோடு கூட தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லாமா? அதைத்தான் கடந்த புதன்கிழமை இன்னைக்கு பார்த்தோம். ஒரு பயங்கரமான ஒரு கொடிய நாள், ஒரு பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் நாள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு தீங்கு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே நாம் மீட்கப்பட வேண்டுமேயானால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் மறைந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே யாருக்கிட்ட கணக்கு கொடுக்கணுமா? தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமா? என்னத்துக்காக?
இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கைக்காகவும், ஏனென்று சொன்னால் எல்லா இருதயத்தின் நினைவுகளையும் பரலோக ராஜ்யம் கணக்கு கேட்க போகுது. நம்முடைய நினைவுகளை கணக்கு கேட்க போகுது. எதை கணக்கு கேட்க போகுது? நம்முடைய நினைவுகள் முதற்கொண்டு பரலோகம் கணக்கு கேட்க போகிறது. அந்த நாளில் பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வாழ்ந்த என்னால் எந்த ஒரு கணக்கையும் கொடுக்க முடியாது. அப்படியே நிர்வாணியாக நிற்பேன். ஆனால் அந்த நாளில் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்னை எல்லாவிதமான உபத்திரவம், எல்லாவிதமான ஒரு தீங்கு நாளிலிருந்து அவர் என்னை பாதுகாக்கும்படியாக அவர் என்னுடைய பிணையாளியாக இருக்கிறார். அவர்தான் என்னுடைய பொக்கிஷமாக இருக்கிறார். கரங்களை உத்திராமன் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து என்னுடைய பொக்கிஷமாக இருக்கிறார். எப்படி என்பதை கொஞ்சம் விவரமாக நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவர்தான் என்னுடைய பிணையாளி, அவர்தான் என்னுடைய சூரிட்டி, அவர்தான் என்னுடைய பொக்கிஷம். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னுடைய பொக்கிஷமா இருக்கிறார். ஏனென்றால் இந்த இடத்துல இந்த வசன பகுதியை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாருனாக்கா, பரிபூர்ணத்தை பத்தி பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? பரிபூர்ணத்தை பற்றி பேசுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க எபிரேயர் நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே தொடர்ந்து வாசித்துனே வந்தோம்னா அந்த இடத்துல வாசிங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரமாணத்தை வைக்கிறார், ஒரு கோட்பாடை வைக்கிறார். என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான், நம்மை தேவன் எதற்காக படைத்தார் என்றால் நாம் பூரணமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? எல்லாரும் சொல்ல, எப்படி இருக்கணுமா? பூரணமாய் இருக்க வேண்டுமா? பூரணம் என்றால் நம்முடைய இதயத்துக்குள்ள சமாதானம், நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு இளைப்பாறுதல். எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? எத்தனை பேருடைய ஆத்மா, நான் எப்போதுமே நான் இது வரைக்கும் நான் கவலைப்பட்டதே இல்லை, என் மனசை நான் உடைச்சதே இல்லை. நேரம் கை வைத்தாமே சொல்ல பார்க்கலாம். நான் அழுததே இல்லை, என் மனம் உடைக்கவே இல்லை, நான் எப்பொழுதுமே மன சந்தோஷத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது கை ஊற்றி பார்க்கலாம். யாராச்சும் கை உயர்த்துங்க. அதுக்கு தான் இவ்வளோ வசந்த காட்டினது. இப்போ நல்லா கவனிங்க. அப்போது தேவன் நம்ம எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, பரிபூர்ணத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். யாருடைய இருதயம் பரிபூர்ணமாக இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். அப்படின்னா என் வாழ்க்கையில் பயங்கரமான குறைவுகளோட உள்ளம் உடைக்கப்பட்டு அல்லது என் இருதயத்தில் பாவத்தினால் நிறைந்து பாவ சந்தோஷத்தினால் நான் நிறைப்பிருக்கிறேனே ஆண்டவரே, அப்போ நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நம்முடைய இருதயத்துக்குள்ள ஏன் பரிபூர்ணம் இல்லை அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய மனம், நம்முடைய ஆத்துமா சந்தோஷத்தை தேடுகிறது. எதை தேடுது? மன மகிழ்ச்சியை தேடுகிறது. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சந்தோஷம் எது என்று தெரியாம, நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆத்துமாவுக்கு சந்தோஷம் தேவை, இளைப்பாறுதல் தேவை, பரிபூர்ணம் தேவை. ஆனால் எது சந்தோஷம் என்றால் தேவன் மட்டுமே சந்தோஷம், தேவன் மட்டுமே நிலையானவர், தேவன் மட்டுமே நித்தியமானவர். அவரை நோக்கி பார்த்து அவருடைய அன்புல வாழ்வது தான் சந்தோஷம், அதுதான் பரிபூரணம். ஆனா மனிதனுடைய ஆத்துமா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த பாவ சந்தோஷத்தை தேடி இந்த பாவ சந்தோஷத்தினால தன்னுடைய இருதயத்தை நிரப்புறதுனால அவனுக்குள்ள மரணம் வந்துருச்சு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எது பரிபூரணம் என்றால் சந்தோஷமே பரிபூரணம். எது சந்தோஷம் என்றால் தேவனே என் சந்தோஷம், தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய சந்தோஷம் என்பதுதான் பரிபூரணம். ஆனால் அதற்கு பதிலாக நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா,
இந்த மாம்ச இச்சையின் சந்தோஷத்தினாலே நம்முடைய இருதயம் சிறையாக்கப்பட்டதனால மனிதனுக்குள்ள பூரணம் என்பதற்கு பதிலாக மரணம் மனிதனுக்கு உள்ளே நேரிட்டது. அப்படியானால் நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டுமே ஆனால் யாம் பரிபூர்ணத்துக்கான ஒரு உடன்படிக்கைக்கான அந்த பிணையாளி யார்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று நான் அவரோடு கூட உடன்படிக்கை செய்யும்படியான என்னுடைய பொக்கிஷம் யார்? என்னுடைய பிணையாளி யார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. இந்த சரீரத்தில் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை பாவத்துக்கு உள்ளாக தள்ளி இச்சையினாலே மனுஷனை பிசாசு நிரப்பிவிட்டான். இந்த சரீரம் எதற்கு சொந்தமானது அப்படின்னா பரிசுத்தத்துக்கு சொந்தமானது. நமக்குள்ள பாவம் வந்துருச்சு. ஆண்டவர் ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டாரு. ஆதாம் இன்ன வரைக்கும் நான் ஒரு பாவியா இருக்கிறேன்னு ஒத்துக்கவே இல்லை. நான் ஒரு பாவியா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. அவன் தேவனை அறியவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஒரு மனிதன் என்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்னிக்கே அவனுக்கான பரிபூரணம் ஆரம்பிக்கிறது, அவனுக்கான பரிபூரணம் தொடங்குகிறது. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா பொக்கிஷங்களும் எல்லா விதமான சூரிட்டியும் அவர் நமக்கு கொடுக்க அவர் உண்மை உடையவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள பரிபூர்ணம் வந்துடும். எல்லாரும் சொல்லாமா? இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 1 தெசலோனிக்கர் புத்தகம் அதில் 3வது அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம், 3 அல்ல 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் முதல்ல 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இப்போ என்ன வசனம் வாசி? நம்முடைய சரீரத்தை எதுக்காக அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்தத்திற்காக. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். யார் பரிசுத்தர்? தேவன் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, யார் பரிசுத்தர்? தேவன் பரிசுத்தர். தேவன் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் 4 ஜீவன்கள் அவரை பாடி துதித்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறாராம்? எல்லா வாய்த்தல் சொல்லி, எதுக்கு அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறாராம். அப்ப எது பாவம்? மேல் வசனத்தை எங்க வாசிக்கணும்? 4:5 வாசிக்க பார்க்கலாம். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. நல்லா கவனிக்கிறீங்களா? தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சை, மனிதனுக்குள்ள இந்த மோக இச்சை எங்க வந்துச்சுன்னா ஏதேனிலே மனிதனுக்குள்ள இந்த பாவத்தை, இந்த இச்சையை பிசாசானவன் மனிதனுக்குள்ள இந்த பாவத்தை ஊற்றிவிட்டான். அதனால இந்த சரீரத்தில் மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுது அப்படின்னா பாவத்தை மட்டுமே செய்யுது. எதை செய்யுது? நான் மறுபடியும் சொல்றேன், எதை செய்யுது? பாவத்தை மட்டுமே செய்யுது. இந்த பூமியில நம்முடைய சரீரம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணிருச்சுன்னா இந்த சரீர இச்சையில வரக்கூடிய சந்தோஷத்துக்கு அடிமைப்பட்டு போச்சு. இந்த சந்தோஷம் மனிதனுக்கு பூரணத்தை கொடுக்கல. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு நீ உட்படாத. இப்ப சர்ச்சுக்குள்ள வந்தது நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்குள்ள வந்துட்டு எல்லாருமே பெரிய பரிசுத்தவான்கள், எல்லாருமே பரிசுத்தவான்கள். இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் மோக இச்சையில இருக்கிறான். சபைக்குள்ள வந்துட்ட நீ மோக இச்சைக்கு உட்படாதேன்னு தான் சொல்லுது. ஒரே சரீரம் தான். இயேசு ராஜாவை அறியும் போது இருந்த அதே சரீரம் தான் இப்பவும் இருக்கு. முன்னாடி இந்த உடம்பினுடைய சந்தோஷத்துல நீ வாழ்ந்த,
என் ஆத்துமா இருக்கே அதுதான் உண்மையான மனுஷன். இந்த உடல் சர்வ வல்லமையை தொடர்பு கொள்ளக்கூடிய, சர்வ வல்லமை அறியக்கூடிய அறிவில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை? சந்தோஷம் தேவை. சந்தோஷம் தான் பரிபூரணம். நம்முடைய ஆத்மா என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு போயிருச்சு. இந்த உடம்பு கொடுக்கிற சந்தோஷம் தான் சந்தோஷம் நினைச்சு இந்த உடம்பினுடைய சந்தோஷத்துக்காகவே வாழுது. ஒவ்வொரு மனுஷனும் இந்த உடம்புடைய சந்தோஷத்துக்காக வாரான். இப்ப என்ன பண்ணோம்? தேவனை அறியாத போது என்னென்ன பண்ணோம்? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை அறியாத போது இந்த 4 கற்பனை, தேவனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு, அது நம்ம தேவனை அறியல. அப்ப என்ன செய்து கொண்டிருந்தோம்? 6 கற்பனை. என்னென்ன கற்பனை? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சோமா? நல்லா கவனிங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சோமா? கணக்கு கொடுக்கணுங்க. உங்க அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சிங்களா? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படித்துனா என்னது? உன் தகப்பனி உன் தாயும் கனம் பண்ணுவையாக அப்படின்னா என்னது? எங்க அம்மா எங்க அப்பா என்ன விரும்புகிறார்கள், எங்க அம்மா எங்க அப்பா என்ன விரும்புகிறார்கள் என்று அறிந்து அதற்கு ஏற்றார் போல தன்னை தயார்படுத்தணும். அம்மா அப்பாவுக்கு பயந்துருக்கணும் அப்படின்னு என்னது? எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எது பிடிக்காது. யாராவது வாழ்ந்திருக்க முடியுமா அப்படி? அப்புறம் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. யாரையாச்சும் இச்சித்தாவே பாவம் முடிஞ்சு போச்சு. கொலை செய்யாது இருப்பாயாக. மனசுக்குள்ள பகையை வச்சாவே கொலை பாதகம். இதெல்லாம் பலமுறை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆக உலகத்தில் இருக்கும்போது, தேவனை அறியாதிருந்த அந்த காலத்தில் இருந்தபோது, தேவனை நாம் அறியல, தேவனை அறியாமல் இருந்தோம். இந்த உடல் பரிசுத்தமானது. இந்த உடல் பரிசுத்தத்தை, இந்த உடல்ல தேவன் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த உடல்ல பரிசுத்த தேவன் வாஞ்சிக்கிறார். நாம இச்சையில் தான் இருக்கிறோம். இந்த உடல் என்ன இருக்கு? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த உடல் என்ன இருக்கு? எத்தனை பேர் ஆண்லாம் கை தூங்க, பெண்ணெல்லாம் கை தூங்க. நீங்க ஒருத்தரம் பரலோகம் போக மாட்டீங்க. உங்களுக்கு அக்னி கடல் நிச்சயம். தெரியுமா? இதெல்லாம் ஆராய்ச்சி பூர்வமாக உங்களுக்கு பக்காவாக ப்ரூவ் பண்ணேன். நிறைய பேருக்கு புரியல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் எப்படி தான் வாரான்? இவன் ஆணாக வாரான், இவள் பெண்ணாக வாழ்கிறாள். இவன் நினைவெல்லாம் என்னது? இச்சை. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்பா எனக்குள்ள இச்சை வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு நீங்க இல்லாமல் எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அங்கே ஆதாம் அங்கேயே ஆண்டவர்கிட்ட போயிருந்தார்னா அன்னைக்கு நமக்கு ஒரு தேவன் ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருப்பார். ஆனால் அவன் நான் நிர்வாணி என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யல, எனக்குள்ள இச்சையே இல்லை. எனக்கு எல்லாம் இச்சையெல்லாம் இல்லை அப்படின்னு உலகத்தில் வாழ்ந்து மனம் போன போக்குல அந்த மோக இச்சையில உட்பட்டு ஏகப்பட்ட பாவங்களை செய்து விட்டோம். ஒவ்வொரு மனிதனும் இச்சையில இருக்கிறான். சரி, இப்ப நான் செஞ்ச பாவத்தை கணக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு யாரு சூரிட்டி? ஒரு நாள் வாழ்ந்துட்டு ஒரு நாள் சாக போகிறேன். ஒரு நாள் மரணம் என்னை கவ்வி கொள்ள போகிறது. அன்னைக்கு நான் ஐயோ நான் சாகரத்துக்கா இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சேன். நல்லா கவனிங்க. சாகரத்துக்கா இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சேன். மனிதனுக்கு சந்தோஷம் தேவை. அந்த சந்தோஷம் தேவனா அல்லது இந்த உலகமா என்ற டவுட்ல மனுஷன் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறான். பாவம் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த உடல் கொடுக்கிற இச்சையில மனுஷன் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்கணும். இந்த உடல் பரிசுத்தமானது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆக தேவனை அறியாத போது நாம எப்படி இருந்தோம்னா இந்த மோக இச்சையில, இந்த ஆண் அறிவினாலே, இந்த பெண் அறிவினாலே நம்முடைய ஆத்துமாவை நிரப்பினோம். ஏகப்பட்ட பாவங்கள், நம்முடைய நினைவுகள் முழுக்க பாவங்கள் தான். ஆக நம்ம நினைச்ச ஒவ்வொரு நினைவினுடைய அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு யாரு உனக்கு சூரிட்டி? நீ பட்ட இந்த கடன், பாவ கடனை தீர்க்கிறதுக்கு யாரு உன் பிணையாளி? உங்க அப்பாவா? உங்க அப்பாவா? உங்க அப்பாவை பத்தி உங்க அம்மா கிட்ட போய் கேளு. டேய், உங்க அப்பா என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பொம்பளை கிட்ட சுத்தினான்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. இல்லை உங்க அம்மாவா? உங்க அம்மா போல வாயாடி யாரு? உங்க அப்பா கிட்ட போய் கேளு. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஒரு நாள் நீ சாவ போற. பாதாளம் உன்னை இழுத்துக்க போகுது. மரணம் உன்னை கவி கொள்ள போகிறது. அன்னைக்கு
நல்லா கவனிங்க. அன்னைக்கு உன்னை மீட்கிறதுக்கு யார் உனக்கு சூரிட்டி கொடுப்பாங்க? யார் உனக்கு பிணையாளி? யார் பரிசுத்தம்? இப்ப அதான் கேள்வி. யார் பரிசுத்தம்? யார் பரிசுத்தர்? நீ செஞ்ச பாவத்துக்கு ஈடாக உனக்கு ஒருத்தர் சூரிட்டி கொடுக்கணும். நீ செஞ்ச பாவத்துக்கு ஈடாக ஒருவர் தண்டிக்கப்பட்டு அந்த பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை ஒருத்தர் கொடுக்கணும். யார் அவர்? இப்ப நீ தேவனுக்கு பிள்ளையாக மாறணும் அப்படின்னா, தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னா, முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாதிருக்கிற அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நீ தியானமா இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. இன்னைக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு பிணையாளியாக, என்னுடைய சூரிட்டியாக அவர் இருக்கிறார் என்பதை இப்போது நல்லா நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. கண்டிப்பா மரித்தோர் அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க? உயிரோட எழுந்துக்கு. யார் எழுப்ப போறவரு? இயேசு ராஜா எழுப்ப போறாரு. யாருடைய உத்தரவின் பேரில்? பிதாவாகிய தேவனுடைய உத்தரவின் பேரில். ஏனென்றால் இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. ஆனால் இந்த சரீரத்தில் நீங்கள் செஞ்சது எல்லாமே என்னதான்? பாவம் மட்டுமே. ஆக இந்த சரீரத்தில் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்காகவும் நாம கணக்கு கொடுக்கணுமா? ஏன்னா தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. தேவனுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. எல்லாருமே உயிரோடு இருந்து கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கு என்னை யார் காப்பாத்து? அம்மா என்னை காப்பாத்து. அம்மாவே நடுங்கி இருக்குவாங்க. என்னை பெத்த அம்மா என்னை காப்பாத்துமா, நான் செஞ்ச பாவெல்லாம் இவ்வளவு. அப்பா என்னை பெத்த அப்பா என்னை காப்பாத்துப்பா. அவரே நடுங்கி இருப்பாரு. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சையில இருந்த அன்னைக்கு, இந்த ஆண் இச்சையில பெண் இச்சையில இருந்த, ஆனா இன்னைக்கு முதல் தரையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் ரட்சகர் என்று யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ உங்க பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். கையை ஊத்து ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா அவர் மட்டும்தான் பரிசுத்தர். நல்லா கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் ஒரு பிரசங்கம் பண்ணுவார் அத்தேனே பட்டணத்தில். வாசிங்க பார்க்கலாம். 31 வாசிங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். கரங்கத்திலே சொல்லாமா? ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அம்மா கவனிச்சுங்க. ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளில் பூலோகத்தை, உலகத்தில் இருக்கிற பூலோகம்னா உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் உயிரோடு எழுப்பி அவர் நியாயந்திருப்பார். மனிதன் யார் அப்படின்னா இச்சைக்கு உட்பட்டவன். அவன் மோக இச்சையில் இருக்கிறான். அவனுடைய ஆத்துமா என்ன செய்துன்னா இந்த பாவ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சுங்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா இந்த பாவ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்குது. நான் ராஜா, நான் நீதி உள்ளவன். ஒரே ஒரு நீதி உங்ககிட்ட கிடையாது. ஆனால் நான் நீதி உள்ளவன் சொல்லி ராஜா போல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிடலாம். வாலிபம் போனா திரும்பாதுடா. வாலிபத்தில் இருக்கும்போது நல்லா அனுபவிராசா அனுபவி. ஒரு நாள் இருக்குது. அன்னைக்கு தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, பிதாவாகிய தேவன் தாம் நியமித்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் எல்லாரையும் உயிரோடு எழுப்பி அவர் என்ன செய்வாராம்? அங்க நியாயந்திருப்பார். எல்லாருக்கும் அதை விளங்க பண்ணினார். 32 வாசிக்க பார்க்கலாம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். என்ன ஆனார்கள்? விசுவாசினா என்னதுங்க? இப்ப சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் யாருங்க? விசுவாசி. நான் விசுவாசி கையை வைத்தாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசினா யாரு? நீ விசுவாசியா அவிசுவாசியா? அவிசுவாசினா வெளியே இருக்கிறவன். நீ ஞானியா அஞ்ஞானியா? அஞ்ஞானினா வெளியே இருக்கிறவன். சபைக்குள்ள இருக்கிறவன் ஞானி, சபைக்குள்ள இருக்கிறவன் விசுவாசி. எதை விசுவாசிச்சாங்க இவங்க? தேவனை விசுவாசித்தார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பை விசுவாசித்தார்கள்.
அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை விசுவாசிச்சாங்க? ஏமா எல்லாம் கவனி, எல்லாம் தூங்குறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா தூங்குறீங்களா? பழைய டைலாக் சொல்றேன், கவனிங்க. எல்லாம் கவனி. விசுவாசி அப்படின்னா யாருங்க? அவர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை, எல்லாம் ஓட்டம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காம ஓடிவிட்டார்கள். நல்லா கவனிங்க. சந்தோஷம்தான் மனிதனுக்கு தேவை. தேவன் மனிதனை எப்படி படைத்தார் என்றால் சந்தோஷம், பரிபூரணம். ஆனால் அவன் ஏதேன் தோட்டத்தில் பிறக்கும் போதே அவன் பாவியாத்தான் பிறக்கிறான். தேவனே என் சந்தோஷம், தேவன் மட்டுமே என் சந்தோஷம், எங்க அப்பாவுடைய சித்தம் செய்வது மட்டும்தான் என் சந்தோஷம். இப்ப நான் தேவனை அறியாததுனால, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணதுனால, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட. உயிரோடு எழுப்பும் போது இந்த உடம்புல நீ என்னென்ன உனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில், அதாவது உனக்கு உன் வாலிபம் அப்படியே முத்தி வரும். மேக்சிமம் ஒரு 10 பொம்பளை பசங்களுக்கெல்லாம் 10 வயசுலேயே வயசுக்கு வந்ததுங்க இல்லையா? ஆம்பளை பசங்க 12 வயசுக்கு மேலே அப்படியே வருவாங்க இல்லையா? இவனுங்களுடைய புத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரே காம விகாரமாகவே இருக்கும். அவன் ஆத்துமா இந்த காம விகாரம் அப்படியே சிறையாக்கி அவன் பண்ற அந்தரங்க பாவம் மொத்தத்தையும் அப்படியே கணக்கில் இருக்குது, எல்லாம் இருக்குது. தேவன் உயிரோடு எழுப்பி எல்லா காரியத்தை குறித்து உன் கண்மணியை கொண்டு வர, நீ என்னென்னலாம் பண்ண மொத்த பாவத்தையும் உள்ள கணக்கில் கொண்டு வருவார். நல்லா கவனிக்கணும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்து தேவனோட உடன்படிக்கை செய்கிறார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லாமா? நான் இப்ப என்ன செய்றேன்? என் தேவனே, நான் ஒரு பாவியா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாரா இருக்கிறேன்? நான் ஒரு பாவியா இருக்கிறேன். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேருக்கு என்ன உணர்வு? நான் பாவி. ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள என்ன இருக்குது? இச்சை இருக்கிறது, பாவம். இச்சை இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான்? பாவம் செய்வான். ஆமா ஆண்டவரே, நான் பாவம் செய்த ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட அந்தரங்க பாவங்கள், இப்படிப்பட்ட துரோகத்தை எல்லாம் நான் செஞ்ச ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பிதா கிட்ட வந்து நிற்கிறாங்களோ, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? நான் செஞ்ச அத்தனை பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி இந்த சரீரத்தை நான் செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் அவர் பிணையாளியானார். எனக்கு சூரிட்டி கொடுக்கிற ஒரே ஒரு மகிமையின் கர்த்தரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமே? அல்லேலூயா சொல்லாமா? மனுஷனுக்கு ஏன் சாவு வந்துச்சுங்க? மனுஷனுக்கு ஏன் சாவு வந்துச்சு? உள்ள அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அவன் உள்ளத்துல நிரம்பிச்சு. அனித்தியமான பாவ சந்தோஷம், சந்தோஷம்தான் முக்கியம், அதுதான் பரிபூரணம். ஆனா எந்த சந்தோஷம் உனக்கு பரிபூரணம் கொடுக்கும்? உன் மாம்ச சந்தோஷமா அல்லது என் பிதாவின் சந்தோஷமா? பிதா எங்க அப்பா, அதுதான் புது உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை. இந்த பாவ சந்தோஷம் என்ன செய்யும்? எடுத்து வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷம், பொறுமையா வாசிப்பகலாத. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு அநித்தியமான பாவ சந்தோஷம். சொல்லுங்க போல, அது என்னதான்? அது மனுஷனுக்கு ஏன் சாவு வந்துச்சுங்க? மனிதனுடைய இருதயத்துக்குள்ள ஏன் வேதனை? மனிதனுடைய இருதயத்துக்குள்ள ஏன் இருள்? ஏன் கஷ்டம்? ஏன் கசப்பு? ஏன் வேதனை? ஏன் போராட்டம் அவனுக்குள்ள? அப்படின்னா அவனுடைய இருதயம் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சது. அப்படின்னா நித்திய சந்தோஷம் யாரு? நல்லா கவனி. நித்திய சந்தோஷம் யாரு? யார் நித்திய? எது நித்திய சந்தோஷம்? நல்லா கவனிங்க. மோசே சொல்றாரு, இது பாவம் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? பாவம் என்ன கொடுக்கும்? சொல்லுங்க. பாவம் என்ன கொடுக்கும்? பாவம் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஆட்கள் என்ன பண்றோம்னா பாவத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது அனித்தியம். அனித்தியம் என்றால் அழிந்து விடும், அழிந்து போகிற சந்தோஷம். உட்காருவா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அது என்ன சந்தோஷம்? சொல்லுங்க. அது என்ன சந்தோஷம்?
அனித்தியம். சொல்லுங்க, என்ன சந்தோஷம்? அனித்தியமான பாவ சந்தோஷம். இந்த உடம்பு கொடுக்கிற சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனோட தொடர்பு ஏற்பட்டு எத்தனை பேர் தேவனை, தேவ பிரசன்னத்துக்குள்ள இந்த மாம்சத்தினுடைய எண்ணங்களுக்கெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் ஜப தியானத்தில் பிதாவோடு கூட அனுபவிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், உங்கள் மனசுக்குள்ளே படுற வேதனைக்கும் எல்லாத்துக்குமே காரணம் எது அப்படின்னா உன் பாவம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உனக்கு சூரிட்டி கொடுக்கிறார். நீ செஞ்ச அத்தனை பாவத்துக்கும் அவர் கணக்கு கொடுத்து, நீ பாவம் பண்ண, ஆனால் உன் கர்த்தர் உனக்காக கணக்கு கொடுத்து உன் மனசுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் உன்னை அழைக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்லாமா? இதுதான் விசேஷித்த உடன்படிக்கை. இந்த விசேஷித்த உடன்படிக்கை என்ன? தேவன் எங்க அப்பாவா இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அதுதான் விசேஷித்த உடன்படிக்கைக்கு என் கர்த்தர் பிணையாளியா இருக்கிறார். அப்பா பிதாவே, நான் பிதாவை அப்பான்னு கூப்பிடணும்னா, தேவனை அப்பான்னு கூப்பிடணும்னா என் பாவத்தோட போக முடியாது. ஏனென்றால் என் தேவன் ஆவியா இருக்கிறார், நான் பாவியா இருக்கிறேன். அப்படியானால் நான் தேவனை அப்பான்னு கூப்பிடணும்னா ஒரே ஒரு வழி. அந்த வழி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் என் பிணையாளி, அவர்தான் என் சூரிட்டி. நான் செஞ்ச அத்தனை பாவங்கள், இப்ப செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனி செய்ய போற பாவங்கள். நயா பேசுற, நான் முன்னாடி செஞ்ச பாவம், இப்ப செய்து கொண்டிருக்கிற பாவம், இனிமே செய்ய போற பாவம், எல்லா பாவத்துக்கும் சேர்த்து தான் என் கர்த்தர் எனக்கு பிணையாளி ஆனார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஆட்களுக்கு என்னன்னா, பாவ உணர்வே அடையாம சர்ச்சுக்குள்ள வரதுனால இவங்க செய்கிற இந்த பாவ கிரியைகளை பார்த்து நியாயம் தீர்த்துன்னு உட்காந்துங்கிறோம். பாவம்னா எது தெரியுமா? தேவனை அறியாமல் இருப்பதே பாவம். தேவனை நீ எப்படி அறிய முடியும்? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று நீ என்னைக்கு உணர்ந்து கொள்றியோ, நான் பாவியா இருக்கிறேன், ஆனா என் கர்த்தர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மேல அன்பு வச்சு அவர் எனக்காக பிணையாளி ஆனார். நான் செஞ்ச அத்தனை பாவ கணக்கையும் தீர்க்கிற என் சகோதரன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிதாவாகிய தேவனை அப்பா என்று கூப்பிடும்படியான அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சது? நம்முடைய சரீரமே இச்சையில் தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய இந்த மாம்சத்தை துதிக்கிறது. இந்த மாம்ச நீதி உள்ளது அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் நல் மனசாட்சியில் நான் ஒரு பாவி. பாவம் செஞ்சுக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு பாவம்! ஒரே ஒரு பாவம் செஞ்சிட்டாலும் உங்களால் விடுதலையாகி வெளியே வர முடியாது. மரணம் உங்களை கவிக்கொள்ளும். ஆனால் நீங்கள் பரிபூர்ணமான சந்தோஷம் உடையவர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார்னா, இந்த அப்பாவின் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, என் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அவர் வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்படுமேயானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிதாவை அப்பா என்று கூப்பிடுகிறேன். ஒரு உறவுக்குள்ளே வந்து விடுகிறேன். அதுதான் விசேஷித்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? புரிஞ்சு போச்சா? இப்ப சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எதுல இருக்கிறோம்? விசேஷித்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக அவர் பிணையாளி ஆனார் என்று நாம் பார்க்கும்போது நல்லா கவனிங்க. அவர் என்ன நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நித்திய சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். எப்படி? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. எல்லாம் கவனி. ஒருத்தர் வந்து 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டார். சரி, இவர் ஏன் கடன் வாங்கினாரு அப்படின்னா, இவர்கிட்ட காசு பணம் இல்லை. அடுத்த வினாடி வாழறதுக்கே அவருக்கு வழி இல்லை. வழி இல்லாதனால தான் அவர் கடன் வாங்குறார். இப்போ 5 லட்ச ரூபாய் அவர் கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வட்டியெல்லாம் சேர்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரா போயிட்டு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஆகிப்போச்சு வட்டி. இப்போ கடன் வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா நீ 5 லட்ச ரூபா கடன் வாங்கினல, நான் வந்து உன்னை வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீ கடனை கொடுக்குற வரைக்கும் நீ வந்து உன்னை என்ன பண்ண போகிறேன்னா ஜெயிலில் போட போகிறேன். நீ கடனை கொடுக்கல, நீ ஏமாத்திட்ட, நீ ஜெயிலில் போய் உன்னால் கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது. உனக்கு எந்த விதமான சொத்தும் இல்லை. ஆனால் இந்த மனுஷனுக்கு அன்புக்குரியவர்கள் இருக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு அன்புக்குரியவர்கள், உதாரணத்துக்கு அந்த மனுஷனுக்கு அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, அல்லது சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவனா மாதிரியே என்ன பண்ணுறாங்க? காசு பணம் இல்லாதவங்க. புரிஞ்சு போச்சா இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. ஐயோ,
என் பையனை அரெஸ்ட் பண்ணாதீங்க, என் பையனை ஜெயிலில் போடாதீங்க, என் பையனை விட்டுருங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி, நான் விட்டுடுறேன். அப்போனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த பணத்தை திருப்பி கொடுப்பியா அப்படின்னா இவ சூரிட்டி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சூரிட்டி கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் நான் டைம் தரேன், இந்த 3 மாதத்துக்குள்ளே உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? இந்த இப்போ 5 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், இப்போ 15 லட்ச ரூபா வட்டி ஆகி போச்சு. ஏன்னா கடன் கொடுக்குறது எதுக்குன்னா வட்டிக்காக தான் இல்லையா? இப்போ 15 லட்ச ரூபா கடன் ஆகி போச்சு, திருப்பி நான் 3 மாதம் திரும்பி வருவேன், வந்தால் நீ திருப்பி கொடுப்பியா? நீ அவனை விட்டுடுறேன், அவனை ஜெயிலில் போடாத நீ சொல்கிறல்ல, நீ திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ ஒரு பைக் எடுக்கிற, பைக் எடுக்கும்போது டியூவில் தான் எடுக்கிற பைக்கை. அங்கே என்ன பண்ணுவோன்னா, அப்போனா உனக்கு நல்லா தெரிஞ்ச உன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், உன்னுடைய சொந்த பந்த வட்டாரத்தில் நம்பரை கொடுன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆமேனா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயோ தாமேன்னு சொல்லுங்க. ஏன் கேட்குறாங்க? உன்னால் முடியலன்னா நான் அங்கே வசூல் பண்ணிக்குவேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக மோக இச்சையில் சுத்தன நீ செஞ்ச பாவம், உன் எண்ணங்கள், இவ்வளோ பாவத்துக்கு யார் வந்து சூரிட்டி கொடுப்பாங்க? இப்போ அவன் நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு ஸ்நேகர், எப்பா என் நண்பனை விட்டுருப்பா, என் நண்பனை எத்தனை சிறையில் போடாதீங்கப்பா. சரி, ஓகே, நான் அவனை விட்டுறேன், நீ சூரிட்டி கொடுப்பியா? 3 மாதத்தில் வருவேன், வந்ததுமே நீ வந்து அந்த 15 லட்சம் திருப்பி கொடுப்பியா? என்னால் முடியாதுங்க. அப்போ தூரம் போ. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு? நீ செஞ்ச பாவம். ஏன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் போராட்டம்? ஏன் உன் வாழ்க்கையில் கண்ணீர்? ஏன் உன் வாழ்க்கையில் பிரச்சனை? இந்த எல்லா காரணத்துக்குமே, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் எதுனா நீ செஞ்ச பாவம். எது பாவம்? நீ தேர்ந்தெடுத்தது. எதுவும் சந்தோஷம், எதுவும் சந்தோஷம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாம் பிணையாளியாக எனக்காக மரத்தில் அவர் தூக்கப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? யாரெல்லாம் ஆமா நான் கடன் வாங்கினேன், நான் இந்த உடம்புல பிசாசு கொடுத்த அந்த பாவத்தை நான் அனுபவித்தேன், இந்த உடம்புல எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன், என் மனசாட்சிக்கே தெரியும் இது பாவம்னு. ஆனால் அப்படி தெரிஞ்சு நான் பாவம் செஞ்சேன். ஏன்னா நான் பிதாவா அறியாமல் இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை நான் அறியாமல் இருந்தேன், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நான் அறியாமல் இருந்தேன். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அவர் உயிரோடு இருக்கிறார்? மரித்தோர் அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்பி நியாயந்திருக்க போகிறார். எல்லா மனுஷன் செத்தவங்க செத்தபடியே இருக்கிறாங்களே, அப்ப இவர் மாத்திரம் எப்படி உயிரோடு இருந்தார்? அவர் தேவனுடைய குமாரன். ஆமென் சொல்லாமா? தேவனுடைய குமாரன்னா என்ன? அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னா என்ன? எனக்கு ஒரு விசேஷித்த உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார். அப்பா, நான் இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிதா கிட்ட போய் ஜெபம் பண்ணார். என்ன பிதாவாகிய தேவன் தான் சர்வத்தை சிருஷ்டித்தவர். எல்லாத்தையும் சிருஷ்டித்தது, வானம் பூமி அண்ட சராசரி சிருஷ்டித்தது தேவன். யாரை கொண்டு சிருஷ்டித்தார்? அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா மட்டுமே சந்தோஷம், அவர் படைத்தவைகள் அல்ல. இயேசு ராஜாவுடைய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும்படி வந்து எனக்காக அவர் பிணையாளி ஆனார். என் மகனே, என் சகோதரனே, என் மனவாட்டியே, என் பிள்ளைகளே, நீ எது வேணா வச்சுக்க, என் மந்தையே, நீ அனுபவிக்கிற இந்த பாவ சந்தோஷம் அனித்தியமானது. அனித்தியம் என்றால் அழிந்துவிடும். நீ அனுபவிக்கிற சந்தோஷமாகி இந்த உடம்பினுடைய இச்சை அழிந்துவிடும். என்னுடைய ஆத்மா இந்த என்னுடைய ஆத்மாவை இந்த உடல் சிறையாக்கி வைத்திருக்கிறது. இந்த உடம்பு அனுபவிக்கிற சந்தோஷம் இப்போ கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, ஃபேன் இல்லைன்னா அப்படியே நம்முடைய ஆத்மா தவிச்சிரும். ஏன்? இந்த உடம்புடைய சுகத்தை அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மா விரும்புது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு புதிய உறவுல தேவன் எங்க அப்பா, இந்த உடல்ல நான் பரிசுத்தத்தை மாத்திரமே இனிமே செய்வேன் என்று தேவனோடு கூட விசேஷித்த உடன்படிக்கை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து என் கடந்த கால பாவங்கள், இப்ப செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், ஏன்னா இப்போ அந்த நினைவு மாம்ச நினைவாக தான் இருக்குது, இதுக்கும் அவர் மன்னிப்பை கொடுத்து நாளைக்கு செய்ய போற பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து இல்லாம நான் கிடையாது. எல்லாரும் சொல்லாமா? பாவம்னா எது தெரியுமா? தேவனை அறியாமல் இருப்பதே பாவம். அந்த தேவனை நீ அறிஞ்சிட்டனா, அது யாரால மட்டும்தான் அறிய முடியும்? இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நீ தேவனை அறிய முடியும். அப்ப நீ தேவனை அறிஞ்சிட்டனா உன்னால பாவம் செய்ய முடியாது. ஆமென் சொல்லாமா?
எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக பிணையாளி ஆனார் என்றால், எனக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக. அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போகிறதுக்கு முன்னதாக அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல, யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். அந்த 17வது அதிகாரத்துல அவருடைய ஜெபம் என்ன அப்படின்னா, 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அப்பா எது சந்தோஷம்? அப்பாவே சந்தோஷம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யார் சந்தோஷம் நமக்கு? நீங்க உண்மையிலேயே நீங்க உங்க மேல நீங்க அன்பு உள்ளவர்களாக இருப்பீங்க அப்படின்னா, உட்கார்ந்து கொஞ்ச நேரம் என்னத்தடா வாரிம்ப போறோம், நம்ம எதை நம்ம கொண்டு வந்தோம், எதை எடுத்துமோ போறோம். இயேசு கிறிஸ்து என்னுடைய சூரிட்டி, என் பிணையாளி, கேரண்டி கொடுக்கிறார். நான் செஞ்ச அத்தனை பாவத்துக்கும் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் சிலுவையில் தூக்கப்பட்டு நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் தீர்த்து முடிச்சு கணக்கை முடிச்சிட்டாரு. அவருடைய மறைவில் நான் மறைந்து கொள்ளுகிறேன். அப்படி மறைந்து கொள்வேனே ஆனால் என் இருதயத்துக்குள்ள அவருடைய சந்தோஷம், இயேசு ராஜாவுடைய சந்தோஷம். இயேசு ராஜாவுக்கு யார் சந்தோஷம்? பிதா தேவன் அப்பா மட்டுமே சந்தோஷம். ஏன்னா அவர் தான் சர்வ வல்லவர். இயேசு ராஜா பிதாவாகிய தேவன் யாருங்க? சர்வ வல்லவர். இப்ப இயேசு ராஜா உள்ள அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? இப்போதும் என் பிதாவே, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை, அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அல்ல. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் ஆத்துமாவில் உன் நினைவில் அவர் மட்டுமே வந்துட்டார்னா உன் சந்தோஷத்தை எந்த சக்தியும் பிரிக்கவே முடியாது. உன் சந்தோஷத்தை எந்த ஒரு அந்தகாரமும் தொடவே முடியாது. இப்போ நீ விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசி என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறியே, உன் இருதயத்துக்குள்ள அவர்தான் ராஜா, நான் ஒரு பாவின்னு விசுவாசிக்கிறல்ல, அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துருச்சுன்னா இயேசு ராஜாவுடைய சந்தோஷம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய மடியில இருந்தவர், அவர் எனக்காக அவர் மனிதனாகி இந்த உலகத்துக்கு வந்தார். ஆக எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எந்த சந்தோஷம் உன்னை பூரணப்படுத்தும் என்றால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் மட்டுமே உன்னை பூரணப்படுத்தும். இப்போ நம்ம எல்லாரும் ராபோஜனம் பண்ணுறோம் இல்லையா, திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இந்த மாதம் நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன். நம்ம வார திருவிருந்து கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய பேருக்கு இந்த சத்தியெல்லாம் புரியாததுனால இப்போ மாதமாக மறுபடியும் நான் மாதத்துக்கு மாற்றி விட்டேன். கவனிங்க, நீ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் திருவிருந்து நான் இப்போ இன்னைக்கு நான் எடுக்கலை. ஏன்பா, நான் இந்த மாதத்தில் இந்த பிட்வீன் கேப்பில் நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால் நான் இந்த மாதம் நான் திருவிருந்து எடுக்கலை. எனக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்புக்குரிய ஒரு காரியம். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன் தேவ ஜனமே, நல்லா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. யார் திருவிருந்து எடுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் தேவனை விசுவாசிக்காம இருந்தேன், ஒரு காலத்தில் அஞ்ஞானியா இருந்தேன். இப்போ இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினது யாரு? இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினது யாரு? தேவன். சொல்லுங்க, யார் எழுப்பினது? தேவன் எழுப்பினார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்தார், அவரை எழுப்பினவர் தேவன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருமே திருவிருந்து எடுக்கணும். இதுக்கு இடையில ஏதோ ஒரு பாவத்தினுடைய கிரியைகள் நீங்க செஞ்சிருப்பீங்க. பாவத்தினுடைய கிரியைகள் நீங்க செஞ்சிருப்பீங்க. பாவத்தின் கிரியை இது. நல்லா கவனி. பாவம்னா எது? தேவனை அறியாது தான். என்னது? இப்போ தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க தானே? ஆமேனா? தேவன் அறிஞ்சிருக்கிறீங்களா? ஆமேனா இல்லையா?
யார் தேவன்? எல்லாத்தையும் படைச்சவர் தேவன். எல்லாத்தையும் படைச்சிட்டு நீதியோடு நாம் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் இப்போ தேவனை அறியாமல், தேவனோடு உறவில் போகாமல், தேவனோடு உடன்படிக்கை செய்யாமல் இருந்த அந்த நாட்களில் நாம் செஞ்ச அத்தனை பாவங்களையும் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை கொடுத்துட்டு, அவர் நமக்கு சூரிட்டியை கொடுத்துட்டு, சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவருடைய சந்தோஷத்தையே நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். இதை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே திருவிருந்தை கண்டிப்பாக எடுத்து ஆகணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கேப்பில் பாவம் செஞ்சு, சரி அப்போ தான் பாவம் செஞ்சுட்டேன், இப்படி நீ பாவம் செய்யாமல் இருந்துருவா இயேசு கிறிஸ்து இல்லாமல். என்ன பாவம் செஞ்சிட்டீங்க சொல்லு பார்க்கலாம். என்ன பாவம் செஞ்சிட்டீங்க? போயிட்டு நான் ஒரு ஆபாச படம் ஒன்று பார்த்துட்டேன். அந்த ஆபாச படம்ன்றது என்னது? இந்த மாம்சம் கொடுத்த அனித்தியமான பாவ சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் எதுன்னு தேடுறதில் தான் இப்போ உனக்கு பிரச்சனை. அந்த அஞ்ஞானி இந்த உடம்பு மூலமாக கிடைக்கிற சந்தோஷம் மட்டுமே எனக்கு போதுன்றான். ஆனால் விசுவாசி என்ன பண்ணுறான்னா, இயேசு ராஜாவை தியானிக்கிற தியானம், என் இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கிற அந்த பார்வை, என் இயேசு ராஜாவோடு கூட நெருங்குகிற அந்த நெருக்கம், என் பிதாவை அப்பா என்று கூப்பிடுகிற, என் பிதாவுடைய உறவுல வாழ்கிற இந்த சந்தோஷமே எனக்கு சந்தோஷம் சொல்றானே, அவன் தான் விசுவாசி. பிதாவாகிய தேவன் எங்க அப்பாவா இருக்கிறார். என் பாவத்தை பாராமல் இயேசு கிறிஸ்துவின் மேல இந்த பாவத்தில் சுமத்தி தீர்த்து விட்டார். தேவன் என்னன்னைக்கு எங்க அப்பான்னு விசுவாசிக்கிற அத்தனை பேருமே ராபோஜனத்தில் பங்கெடுக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலையான, நித்தியமான, பூரணமான சந்தோஷத்தை என் இருதயத்துக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட பேசுவீங்க பார்த்தீங்களா, தேவனோடு பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜெபம், அதுதாங்க அந்த விசேஷித்த உடன்படிக்கை. யார் கூட பேசுகிற? எங்கள் அப்பா கூட பேசுகிறேன். எப்படி நீ எங்கள் அப்பா கூட பேசுகிற? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறேன். யாருங்க இந்த இயேசு கிறிஸ்து? என் சூரிட்டி, என் பிணையாளி, நான் செய்து கொண்டிருக்கிற, இனி செய்ய போற. ஏன்னா இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நான் பாவிதான். ஆனால் அஞ்ஞானியை போல நான் மோக இச்சைக்கு உட்படாமல் அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்கி வேத வசனங்களினாலே, நல்ல வேத வசனம் புரியலனா உன் ஜபம் உனக்கு பயனற்றதாக போயிடும். வேதத்தை நல்லா படிச்சுனா மட்டும்தான் தேவன் கொடுத்த இந்த நிலையான நித்திய சந்தோஷம் இருதயத்துக்குள்ள வந்துடும். அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா மரணம் உன்னை தொடாது. எல்லாரும் சொல்லாமா? மரணம் உன்னை தொடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாம் அவர் தான், என் பொக்கிஷமே அவர் தான். எனக்கு வியாதியோ அல்லது கடன் பிரச்சனையோ, என் கணவன் மனைவி பிரச்சனையோ, பிள்ளைங்க பெற்றோர் பிரச்சனையோ, எந்த இடத்துல நின்னாலும் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் யாரு, எது அப்படின்னா என் பாவம். என் பாவத்தினால தான் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். சில பேர் நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, என் வீட்டுக்கார பிரச்சனையா, பிள்ளைங்க பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, சொந்த பந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் யாரு சொல்லுங்க? யார் காரணம்? அவங்க தான். அவங்களுடைய ஆத்மா தான், அவங்க மனசு இவ்வளோ வேதனைப்படுறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சந்தோஷம் மட்டுமே போதும், இந்த உடம்பு மூலமே கிடைச்ச சந்தோஷம் மட்டுமே போதும், தேவன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தேவனை அறியாமல் இருந்தபோது அவங்க அவங்க செஞ்ச எல்லா பாவங்களும் இப்போ பழி வாங்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே, இயேசு ராஜாவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன், அவர் உயிரோடு இருக்கிறார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இப்போ யாரை விசுவாசிக்கிற? தேவன் எங்க அப்பான்னு விசுவாசிக்கிற. தேவன் உங்க அப்பான்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சந்தோஷப்படணும் தெரியுமா? நீங்க தேவ சமூகத்தில் போய் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? உண்மையிலே தேவ சமூகத்தில் போய் காலையில் ஒரு மணி நேரம் அப்படியே ஆண்டவரோடு தேவனோடு பேசி அந்த பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுகிற அந்த அனுபவம், அந்த உடன்படிக்கைன்னா உறவு தான் உடன்படிக்கை. கணவன் மனைவி எப்படி
உடன்படிக்கையில் இருக்கிறாங்களோ, அது உறவு இருக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே தேவனை எங்கள் அப்பா என்று கூப்பிடுகிறேன். இப்போ நான் பாவியாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார், அவர் என் பிணையாளியாக இருக்கிறார். நான் செஞ்ச எல்லாத்துக்கும் அவர் மகிமையான காரியங்களை செய்து முடிச்சுட்டு என்னை பிதாவோடு கூட இணைத்து விட்டார். இந்த விசுவாசம் இருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்ணணும்னா, ராபோஜனம் பங்கெடுக்க வேண்டும். என்னென்னு பங்கெடுக்கணும்? நீ இப்போ என்ன செய்யணுனாக்கா, முதல்ல நீ மனம் திரும்பிடுற. நான் ஒரு பாவி அப்படின்னு மனம் திரும்பி உள்ளே வந்துடுற. மனம் திரும்பி உள்ளே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு எதெல்லாம் பிடிக்கும், அதாவது ஸ்டடி பண்ணும்போது தெளிவாக பேசினேன். யா விருப்பு யா வெறுப்பு, நான் விரும்புவது அல்லது நான் வெறுப்பது, அதெல்லாம் சிலுவையில் ஆணி அடிச்சுட்டு என் தேவனுக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை, அதை மட்டுமே நான் யோசிப்பேனே. ஆனால் என் இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்துடும். இப்போ தேவனோடு உறவில் இருக்கிறவங்க பேசிக்கினே இருப்பாங்க. அவங்க போய் ஜபத்தில் உக்காந்தாங்கன்னாவே அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். இவங்க தான் உண்மையிலேயே உடன்படிக்கையில் இருக்கிறவங்க. எவ்வளவோ பாரங்கள் உள்ள ஆழ்த்தும், அப்படியே கண்ணீர் வடிப்பாங்க, உள்ள மனசுக்குள்ளே வலி இருக்கும். ஆனால் அவங்க தேவ சமூகத்தில் போய் உக்காந்ததும், எங்கள் அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசுகிறேன். ஏன்னா எந்த அப்பாவும் தம் பிள்ளைக்கு துரோகமே நினைக்க மாட்டான். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என் பரமபிதா உங்களுக்கு நல்லதை கொடுக்க மாட்டாராடா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே வந்து இந்த சரீரத்தில் பரிசுத்தமானவைகளை செய்கிறோம். முன்னாடி பாவத்தை செய்தோம், இப்பொழுது இந்த சரீரத்தில் பரிசுத்தமானவைகளை செய்கிறோம். என் பிதாவுக்கு எது பிடிக்கும்? முன்னாடி எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது பிடிக்காது. ஆனால் இப்போ என் பிதாவுக்கு எது பிடிக்கும், என் பிதாவுக்கு எது பிடிக்காது. என்னை குறித்து என் பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு. அந்த சித்தம் என்ன அப்படின்னு உட்காந்து அவர் சித்தம் செய்வோம் பாருங்க, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி யாருன்னா, என் சூரிட்டி யாரு அப்படின்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என் ரட்சகர் என்று விசுவாசிக்கும் போது நான் இன்னும் கர்த்தரண்டையில் நெருங்குகிறேன். இப்போ யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். 9 வாசிக்க பார்க்கலாம். 9 வாசிங்க. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ என்ன கூப்பிடுறாரு? உடன்படிக்கைனா என்ன? அன்புனா என்ன? உடன்படிக்கை. அன்புனா என்ன? உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்ன? அன்பு. இப்போ சொல்றாரு, அப்பா பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஏன்னா எனக்காக, என்னை கொண்டு எனக்காக எல்லாவற்றையும் என் பிதா சிருஷ்டித்திருக்கிறார். நான் என்னன்னைக்குமே அவருடைய குமாரன். குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யா சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம், அதான் குமாரன். ஆமேனா? அங்க அன்பு இல்லைன்னா, அங்க உடன்படிக்கை இல்லைன்னா, அங்க எப்படி உறவு இருக்கும்? ஒரு குடும்பம் யார் தலைமையில் போகணும்? கணவனுடைய தலைமையில் மனைவி நடத்தணும். இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அன்பு இல்லைன்னா, உடன்படிக்கை இல்லைன்னா, அதுக்கு பேர் வந்து உறவா? அப்பா இருக்கிறாரு, அப்பாவும் சுயாதீன சித்தம் செய்கிறாரு. இப்போ குமாரன் இருக்கிறாரு, குமாரனும் சுயாதீன சித்தம் செய்கிறாரு. அப்பா யா விருப்பம், நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு போனான்னா, அங்கே அப்பா புள்ள உறவு ஏது? ஆக அன்புனா என்னன்னா, அங்கே ஒரு சாவு, அங்கே பலி, அங்கே ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வருகிறோம். என் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்புல நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். அன்புல நிலைத்திருக்கிறதுனா என்ன? உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கையில இருக்கிறதுனா என்ன? யாசித்த அல்ல. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பைபிள் வசனம் அப்படியே மைண்ட்ல இருக்கும். இவங்க தான் விசேஷித்த உடன்படிக்கையில் இருக்கிறவங்க. இயேசு கிறிஸ்து என் பிணையாளி. எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். இயேசு கிறிஸ்து என் பிணையாளி. இன்னைக்கு உன் மனசு படுகிற எல்லா வேதனைக்கும், எல்லா துன்பத்துக்கும், எல்லா துக்கத்துக்கும் காரணம் யாருன்னா, இந்த சரீரத்தில் நீ செஞ்ச பாவம். ஆனால் இந்த பாவம் என்னை அழிக்க வருகிறது. ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்துக்கான கணக்கை திருப்பி கொடுக்க முடியல. ஆண்டவரே,
நீரே என் ரட்சகர்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்களுக்கு அவருடைய சந்தோஷத்தையே கொடுக்கிறார். அந்த சந்தோஷம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ தேவனோடு உடன்படிக்கையில் வர, அப்பாவுடைய சித்தம் செய்வதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கிற. இப்போ ஒவ்வொரு நாளும் நீ தேவ சமூகத்துக்கு போய் இந்த வசனத்தை வாசித்து நல்லா தியானம் பண்ணி நீ போகும்போது அவர் அப்படியே உன் கூட பேசுவார். என் மகனே, என் குமாரனே, என் மகளே, உன்னை குறித்து எனக்கு சித்தம் இருக்குமா? நீ இந்த சித்தம் செய்வியா? அப்பா அப்படியே ஒவ்வொரு நாளும் காலையில் பேசுவார். இவங்களுக்கு சாவு கிடையாது. நீ இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து நீ வேதனைப்பட்டு உட்காந்துங்கிற, நல்லா கவனி, நிறைய காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு உட்காந்துங்கிற. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபீவர் வரட்டும், அந்த ஃபீவர் டைஃபாய்டாக மாறட்டும், அந்த டைஃபாய்டு வந்து முத்தி இருக்கட்டும், அல்லது ஒரு மஞ்சக்காமலை வந்துட்டோம். இப்போ உன் புருஷனை பற்றியோ உன் பிள்ளைங்களை பற்றியோ உன் காசு பணத்தை பற்றியோ எதையை பற்றியுமே நினைக்க மாட்டேன். ஐயோ நான் இப்போ எங்கே போவேன், அலறி 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 சாவேன். இப்போ அதுக்கு தான் பேசி நிற்கிறேன். இப்போ ஆண்டவர் உனக்கு நித்திய சந்தோஷத்தை, நித்திய சமாதானத்தை உன் இருதயத்துக்குள்ள கொடுக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? என் அன்பில் நிலைத்திருங்கள், உனக்காக ஜீவனை கொடுத்த பரிசுத்தராகிய நான் உன்னுடைய சூரிட்டியாய் உன்னுடைய பிணையாளியாய் நான் இருக்கிறேன். என்னை உன் ரட்சகராக ஏற்றுக்கொள். நீ பாவி என்று மட்டும் உணர்ந்து கொள். நீ பாவின்னு உணர்ந்துட்டனா உனக்கு கோபம் வராது. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறது உண்மையானால் ஃபர்ஸ்ட் உன் கோபம் அப்படி ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்து என் பிணையாளி, இயேசு கிறிஸ்துடைய அன்பில் நீ நிலைத்திருக்கிறது உண்மையானால் உன் கோபம், ஏன்னா நான் தான் பாவியாச்சே. நீதிமானுக்கு தான் கோபம் வரணும், ஏன்னா நீதிமான் தான் ஆட்சி செய்கிறவர், அரசாட்சி பண்ணுறவர் இல்லையா? நான் தான் பாவி தானே. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என் பிணையாளி என்று விசுவாசிக்கிறீர்கள்? அப்போனா உங்களுக்கு கோபமே இருக்கக்கூடாது. என் அன்பில் நிலைத்திருங்கள். ஏன்? பாவிக்கு என்ன தண்டனை மட்டும்தான் வரணும். இந்த உடம்புக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் அன்பில் நிலைத்திருந்தீங்கன்னா என் பிதாவோடு கூட உடன்படிக்கையில் இருப்பீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய அன்பில் நிலைத்திருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக இருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருமே என்ன எடுக்கணும்? திருவிருந்து எடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் பாவம் பண்ணிடுறீங்க. அந்த பாவம்னா என்ன? தேவ சித்தம் செய்யாமல் இந்த உடம்புல உங்கள் இச்சையை டேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொபைலில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு, சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சினிமாக்களை பார்த்துக்கின்னு, இந்த ரீல்ஸை பார்த்துக்கின்னு, ஏன்னா இவங்களுடைய மாம்சத்தை அப்படியே ஹீரோயிசமாக வெளிப்படுத்துகிறான் அவன். இப்போ நீ யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு வச்சுக்க, நீ போயிட்டு டொயின்னு சிங்கப்பூரில் போயிட்டு அங்கே ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே சுவிட்சர்லாந்தில் போயிட்டு அந்த பனிமலைகள்லாம் போய் சுற்றி அப்படி அங்கெல்லாம் பண்ண உன்னால் முடியாது. உனக்கு ஆசை, உன்னால் முடியாது. ஆனால் அவன் பண்ணுறான். உண்மையா இல்லையா? அதை பார்த்த உடனே அப்படியே கற்பனையில் மிதக்கிறது. உன் வீட்டுக்காரனா கூட இல்லை, எவன் கூடியோ, உன் பொண்டாட்டி கிடையாது, வேற எவன் கூடியோ, இந்த மாதிரிலாம் எவ்வளோ போச்சு உன் தாட்ஸில். அதுதான் இன்னைக்கு மரணமாக உன்கிட்ட வந்து உன்னை பழி வாங்குது, உன் மனசை உடைக்குது. ஒரே ஒரு காரியம், அப்பா நான் பாவியாக இருக்கிற ஆண்டவரே, யார் ரட்சகர் நீரா இருக்கிறீர் அப்படின்னு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர் அன்பிலே நிலைத்திருப்பார்கள், சிலுவையில் அவரோடு கூட பலியாவார்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை, அந்த வசனம் வாசி 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நான் தான் உன் பிணையாளி, நான் தான் உன் சூரிட்டி. நீ இந்த சரீரத்தில் செஞ்ச அத்தனை பாவத்தையும் நான் சுமந்து தீர்த்து விட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு சாவு கிடையாதுங்க. சரி, இப்போ திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா? இந்த திருவிருந்துடைய அர்த்தம் என்ன? என் பிதாவே என் சந்தோஷம், என்னன்னா என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பிலே நிலைத்திருக்கிறேன். அந்த சூரிட்டி அவர் தான் என் ரட்சகர். எனக்கான பரிசுத்தராக அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவிக்கான தண்டனை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவர் பாவம் செய்யவில்லை,
ஆனால் இந்த பாவிக்கான தண்டனை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவர் எனக்கு சூரிட்டி கொடுத்திருக்கிறார். நிலைத்திருப்பேன் அப்படின்னா என் பிதாவின் சந்தோஷம் எனக்குள்ள நிலைத்திருக்கும். வாசிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். இந்த நிறைவு தாங்க பரிபூரணம். உன் சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவாயிருக்க வேண்டும். உன் சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவாயிருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம். அப்புறம் ஏன் சாவு வருது? டேய் இங்க வா. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சாவு வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. அதுதான் உடன்படிக்கையில் இருப்பது. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்க என்ன செய்றீங்கன்னா திருவிருந்து எடுக்கணும். ஏன் திருவிருந்து எடுக்கணும்னா உடன்படிக்கையில் இருக்கிறேன், நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பிணையாளியா இருக்கிறார் என்று நான் அறிக்கை செய்கிறேன். இயேசு ராஜா என் பிணையாளி. இந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து என் பிணையாளி என்று அவரை அறியாதிருந்த நாட்களிலே தேவனை நீங்கள் அறியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என் பிணையாளி என்று, அவர் என்னுடைய இரட்சகர், என் அன்புக்குரியவர் என்று விசுவாசித்து விட்ட பிற்பாடு தேவனோடு கூட நீங்க உடன்படிக்கையில வந்து விடுகிறீர்கள். யார் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களுக்காக நான் நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தோட இரவும் பகலும் தேவனோடு கூட அந்த நினைவு தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில தேவனோடு கூட நான் என்னென்னைக்கும் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்தில் நீ இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டே இருப்ப, ஆனால் உன் மனம் தேவனோடு பேசிக்கினே இருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம்னா அந்த நினைவுக்கு அடையாளமாகத்தான் திருவிருந்து எடுக்கிறோம். வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கவனிங்க, இந்த சத்தியத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வாலிப பிள்ளைகள் பெரியவங்க எல்லாருமே புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அப்போ நீ என்ன பண்ணி ஆகணும்? திருவிருந்த எடுக்கணும். ஏன்? அவர் என் பிணையாளி. இந்த உடம்புல என்ன இருக்குது? இச்சை இருக்கிறது. இப்போ என் உடம்புல என்ன இருக்குது? நாமள தானே. எனக்கு ஒரு பொண்டாட்டி உண்டு, 3 பிள்ளைங்க உண்டு. இந்த உடம்புல இச்சை இருக்குது. இயேசு ராஜா என் பிணையாளியா இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்? அவரே என் பிணையாளி. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நல்லா கவனிங்க, அவரே என் ரட்சகர், என்னை இந்த பாவ சரீரத்தில் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று இரவும் பகலும் அவருடைய வசனங்களையே தியானம் பண்ணி நித்திய சந்தோஷத்துக்குள்ள போயிடுறேன். இப்போ எந்த சந்தோஷத்துக்கு போயிடுறேன்? நீங்க உங்க பாருங்க, நம்மளால நினைக்காம இருக்கவே முடியாது. நம்முடைய மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கினே தான் இருக்கும். நினைவுகள் அடங்கவே அடங்காது. ஏன்னா அது தேவ சாயல். தேவன் என்னென்னைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய நினைவுகள் என்னென்னைக்கும் நினைச்சுக்கினே இருக்கும். இப்போ என்ன கேள்வின்னா, உன் நினைவில் எந்த சந்தோஷம் நிலைத்திருக்கிறது? இந்த தேவனுடைய மகிமையின் சந்தோஷமா அல்லது உன் மாம்ச சந்தோஷமா? தேவனுடைய வார்த்தையா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டதுனால நான் அவர் அன்பில் நிலைத்திருக்கிறேன். அப்போ இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமா இருந்து, அப்பா உங்க சித்தம் என்ன? காலையில் ஒவ்வொரு நாளும் அவர் சித்தத்தை அறிந்து கொண்டு, அல்லது ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் நீ ஜப சிந்தனையிலேயே தேவனோடு பேசுகிற அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேன்னா நீ என்ன செய்யணும்னா, இப்போ திருவிருந்து எடுக்கணும். இப்போ அபாத்திரமா போஜனபானம் பண்றீங்க. இப்போ பைபிளினுடைய சட்டத்திட்டத்தின்படி உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் இந்த வியாதியினாலே செத்தவளாக இருக்கிறீங்க. பாருங்கடா சர்ச்சில். அப்போ சர்ச்சில் எப்படி சாவு வரணும்? சர்ச்சில் எப்படி சாவு வரணும்? ஒன்று கர்த்தர் உங்க கூட பேசிடுவார். ஏன்னா நித்திய சந்தோஷம் உனக்குள்ள வந்துச்சு. நல்லா கவனிக்கணும், நித்திய சந்தோஷம் உனக்குள்ள வந்துருச்சு. இந்த உடலை நீ இப்போ ஆளுகை செய்கிற. முன்னாடி இந்த உடல் ஒன்று ஆளுகை செஞ்சது. இப்போ நித்திய சந்தோஷம் உனக்குள்ள வந்துச்சு. நித்திய சந்தோஷம் யாரு? தேவன். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நான் இந்த நாளில் இந்த டைமில் நான் உன்னை எடுத்துக்க போகிறேன்.
நீ ரெடி ஆகிடுப்பா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வியாதியில் சாகிறது சாபம். அது வியாதி வரக்கூடாது. அப்படி இருந்தும் ஏன்டா உங்களுக்குள்ள சாவுறீங்க? ஏன்டா வியாதியில சாவுறீங்க? சபையே ஏன்டா வியாதியில சாவுறன்னா அபாத்திரமாய் போஜனமானம் பண்ற. என்ன அபாத்திரம்? இந்த உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து என் பிணையாளி என்பதை நீ மறந்துட்ட. நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11. ஏன்னா நம்ம திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இந்த வசனத்தை சொல்லுவோம் தானே. அதை வாசிக்க பார்க்கலாம். 29 வாசிப்பாங்களா? எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். எல்லகவனே, கர்த்தருடைய சரீரம் இன்னது, அது என் பிணையாளி. கையை ஊத்துறாமன்னு சொல்லாமா? இப்போ யோபு சொல்வார், ஆண்டவரே என் சிநேகிதர் எல்லாரும் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இப்போ யோபு உடம்பெல்லாம் காயங்கள், தழும்புகள், உடம்பெல்லாம் பருக்கள், ஓட்டை எடுத்து சுரண்டுகிறார். பேசுறதுக்கு அவர் உதடு மாத்திரம் தப்பி இருக்குது. மீதி உடம்பு உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவர் உடம்பெல்லாம் பருக்கள். நண்பர்கள்லாம் வந்து யோபுடைய பாவத்தை பற்றியே பேசுகிறாங்க. டே யோபு, நீ நல்லவனாடா, நீ இல்லை துரோகம் பண்ண, நீ வந்து விதவியை வெறுமையாக அனுப்பிட்ட, நீ அனாதை பிள்ளைகளுக்கு சோறு போடல, அப்புறம் பசியாக இருந்தவங்களை நீ கூப்பிட்டு அவங்களை விசாரிக்கல, இதெல்லாம் நீ பண்ணதுனால தானே உனக்கு இதெல்லாம் நேர்ச்சின்னு சொல்லி நண்பர்கள்லாம் தூற்றி திரிகிறாங்க, யோபுவை தூஷிக்கிறாங்க. ஆனால் யோபு ஒரு கேள்வி கேட்குறாரு, ஆண்டவரே என் சிநேகிதரெல்லாம் தூஷிக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒருத்தர் சூரிட்டி கொடுக்குற எனக்கு ஒரு சிநேகிதர் வேணும் ஆண்டவரே. என் அன்பர் ஒருத்தர் வேணும், எனக்கு சூரிட்டி கொடுக்குற அன்பர் வேணும் ஆண்டவரே. இப்போ யாருக்காச்சும் இப்போ நீங்கள் உதாரணம் சொல்கிறேன், இப்போ சபையில் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா கடன் பட்டீங்க. இப்போ வீடு வந்து ஜப்தி பண்ண போகிறாங்க. இப்போ நான் ஓடி போய் ஐயா ப்ளீஸுங்க வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு அன்பு, உங்கள் மேலே ரொம்ப அன்பு. அவர் நேரம் என்ன பிடிச்சிக்குவான். சரி ஓகே நான் விட்டுறேன், கவனிங்களா, எல்லாம் என்ன பாரு நான் விட்டுறேன், ஒரு 3 மாதம் டைம் தரேன், 3 மாதம் நேரம் நான் உங்ககிட்ட தான் வருவேன், இல்லை என்கிட்ட 5 லட்சம். அப்போ வாயை மூடின்னு போடான்ருவான். அமேனா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் விட்டுறேன், நீ அன்புல பதறல்ல, எனக்கு ஒரு சிநேகிதர் வேணும் ஆண்டவரே. இந்த பாருங்க, கிறிஸ்துவின் சரீரம் இன்னது என்று நிதானித்து. நீ பாவியா இல்லையா? உடம்புல இச்சிருக்கா? ஆம்பளை தானே? ஆம்பளைன்னு எதை வச்சு சொல்கிற? நீ இந்த உடம்பை வச்சு சொல்கிற. நம்ம வந்து ஆவிதான் மனுஷன் பலமுறை சொல்லிட்டேன். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவன். ஆமேன்னு சொல்லாமா? தேவன் ஆண் பெண் பேதமே தேவனுக்கு கிடையாதுங்க. ஆண் பெண் பேதமே தேவனுக்கு இல்லை. நல்லா கவனி, ஆண் பெண் பேதமே தேவனுக்கு கிடையாது. ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா வந்து அவ்வளவு பரிசுத்தமான ஸ்பிரிட். அது பாவத்தினால் தான் நான் ஆணாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, பெண்ணாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. தேவனுடைய ஆண், தேவனுடைய பெண்ணாக வாழணும். அப்போ யோபு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே என்னை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ என் நண்பர்களோ என் சிநேகிதர்களோ யாருமே கிடையாது. என் கண்ணு முன்னாடி என் குடும்பம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. 10 பிள்ளைங்க ஒரே நாள் செத்தாங்க யோபுவுக்கு. அவர் சொத்தெல்லாம் காலி, எல்லாம் போச்சு. ஆனால் யோபு அங்கே நிற்கிறாரு. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல யோபு சொல்லுவார் பாருங்க, கர்த்தருடைய சரீரம் இன்னது அவருக்கு தெரிந்து யோபுவுக்கு இல்லையா? யோபுவின் புத்தகம் 16வது அதிகாரம், யோபுவின் புத்தகம் 16வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 16ல் அதில் 20 வாசிப்பாங்களா? என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண் என்ன பண்ணுதுங்க? யாரை நோக்கி கண்ணீர் சொரியுதுங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இல்லை கவனிங்க, திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா? இல்லை கவனிங்க, இப்போ திருவிருந்து எடுக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பாவியாக இருக்கிற ஆண்டவரே, நான் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதல் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் தேவனே நான் உங்கள் பிள்ளையா என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆமேனா? விசுவாசிக்கிறோமா? அவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணியாகணும்? திருவிருந்து எடுக்கணும். கர்த்தருடைய சரீரம் பரிசுத்தமானது. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர். அவர் பாவம் செய்யவில்லை. நல்லா கவனிக்கணும். ஆனா பாவம் என்னை மேற்கொள்ள நினைக்கிறது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா,
ஒவ்வொரு நாளும் என் மாம்சத்தோட போராடி 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 கண்ணீரோட ஆண்டவரே முன்னாடி செஞ்ச அந்த பாவங்கள். எப்பவுமே பாவம் வந்து புதுசாலாம் ஆரம்பிக்காது. நீ முன்னாடி என்ன பாவம் செஞ்சோ அந்த பாவம் தான் வந்து உன்னை என்ன அந்த டேஸ்ட்டை நீ நல்லா அனுபவிச்சதுனால அந்த பாவம் வந்து உன்னை தூண்டி 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 உண்டு என்ன பண்ணும், கலறி விட்டுன்னு இருக்கும். ஒரே ஒரு கண்ணீர். அந்த பாவத்தை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சனே, இப்படிப்பட்ட பாவங்களை துரோகங்களை செஞ்சுன்னு அந்த கண்ணீர்ல மாத்திரம்தான் அந்த பாவம் ஒன்று விட்டு போகும். தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன். தீமோத்தேயு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். அவர் தான் என் பிணையாள் என்று விசுவாசித்து எல்லாருக்கும் பிரசங்கமும் பண்றார். ஆனா எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டுனே இருப்பார். ஏன்? இந்த பாவம் ஆண்டவர், என் அறிவு இந்த பாவம் என்னை சிறையாக்கி அந்த நினைவிலேயே என்ன வைக்குது ஆண்டவர். அந்த கண்ணீர்ல மட்டும்தான் உன் பாவத்தை ஜெயிக்க முடியும். உனக்கு சாவு வரக்கூடாதுங்க. நல்லா கவனி. நோயில செத்தனா, நோயில சாவறது பெரிய சாபம். அது ஏன் இன்னைக்கு வியாதி அப்படின்னா கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நீ நிதானித்து அறியல. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ தீமோத்தேயும் பார்க்க போகிறோம். இப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் எனக்கு சூரிட்டி கொடுப்பான்னு பார்த்தா என்னை நிந்திக்கிற ஆண்டவரே. ஆனால் என் பிணையாளி என் கர்த்தர் என்று யோபுவுக்கு நல்லாவே தெரியும். அதனால வாசியப்ப ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறார். ஒரு இயேசு ராஜா உண்டானால் கையை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? ஒருவர் உண்டானால் எனக்காக, பாவத்திலே பிறந்த எனக்காக ஒரு சூரிட்டி கொடுக்கிற பிணையாளி ஒருவர் உண்டாகி இருப்பாரே ஆனால், அவர் வருவாரே ஆனால் எனக்கு நல்லா இருக்குமே. கர்த்தருடைய சரீரம் இன்னது. இயேசு ராஜா மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தேவனுடைய குமாரன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே தேவனுடைய அன்பின் உடன்படிக்கையில இருக்கிறோம். இவங்களால ஜெபிக்காம இருக்கவே முடியாதுங்க. தேவனோடு பேசிக்கினே இருப்பாங்க. ஏன்? கண்ணீரோட தேவனை நோக்கி பார்க்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அந்த வசந்த வாசிங்க. 2 தீமோத்தேயு நிருபம் 1வது அதிகாரம். தீமோத்தேயுவே வாசிங்க பார்க்கலாம் அந்த வசந்த 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. நல்லா கவனி, எதை ஞாபகம் பண்ணி? ஏமா ஊழியக்காரர் கண்ணீர் வச்சுக்கிறாரு? அம்மா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? திருவிருந்து யார் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்து என் பிணையாளி. உண்மையா இல்லையா? ஆமேனா? எத்தனை பேர் பாவம் செஞ்சிருக்கிறோம், அவங்க அத்தனை பேரும் திருவிருந்து எடுக்கணும். கண்ணீர் யார் வடிக்கணும்? ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தையே நான் மறுபடியும் செய்யறேன் ஆண்டவரே, எனக்கு கண்ணீர் வடிக்கணும். நான் முடிச்சிட்டேன், பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். போன வாரம் நிறைய பேர் திருவிருந்து எடுக்கல. போன மாதம் உங்களுக்கு சரி, இது வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சு? நான் ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணுறேன். எத்தனை பேர் புரிஞ்சுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ பிறக்கும் போதே பாவி தானே. இப்போ நீ பாவின்னு உன்னை நரகத்தில் தள்ளுறதுக்காக கர்த்தர் உன்னை அழைத்தாரா? என் ரத்தத்தினாலே நீ கழுவப்படு, என் பிரியமே, என் ரூபவதியே, என் அன்பே, என் ரத்தத்தினாலே நீ கழுவப்படு என்று நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தேவனுடைய குமாரன். அவரை விசுவாசிக்கிற, அவர் என் பிணையாளி என்று விசுவாசிக்கிற நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்போ இங்கே தீமோத்தேயுக்கு ஏன் கண்ணீர்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் மாம்சத்தை நான் ஒடுக்கி, அந்த கண்ணீர் ஏன்? என் மாம்சத்தை நான் ஒடுக்கிறேன் ஏன்? இந்த சந்தோஷம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு நித்திய சந்தோஷம் வேணும். நான் கறி சாப்பிட்டேன்னா இன்னைக்கு நல்லா ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டா நித்திய காலமாக அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்குமா? 4 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் ஜீரணமாகி ஓடி போயிடும். ஆமேனா? இல்லை நல்லா சரக்கு வச்சுட்டுனா அந்த போதை அப்படி நிலைத்திருக்குமா? நல்லா கவனிங்க. ஏகப்பட்ட பாவங்களை இந்த உடம்புல செஞ்சுட்டு நான் நல்லா இருக்கணும்னா எப்படி நல்லா இருப்பேன்? அந்த பாவங்கள் தான் உன் மனசை துக்கப்படுத்தும்படியாய், வேதனைப்படுத்தும்படியாய் அநேக பாவ காரியங்கள், குடும்பத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் எதனாலனா நாம் செஞ்ச பாவம் நம்மை தண்டிக்கிறது. ஆனால் நான் ஒரு பாவி,
இயேசு கிறிஸ்து என் பிணையாளி என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை மீட்கிறார். இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். அங்கே பவுல் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொண்டு வர பாருங்க. வாசிக்க பார்க்கலாம். அதை எண்ணத்தினால் எனில் அபாத்திரம். புரிஞ்சு போச்சு அபாத்திரம். இயேசு ராஜா சரீரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாம எடுக்காத. அவர் என் பிணையாளி. புரிஞ்சு போச்சா? இந்த உடம்புல நான் செஞ்ச எல்லா பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டு சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இவன் தான் பாத்திரமானவன். இப்போ நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன். இப்போ யாருடைய பிள்ளை ஆயிட்டேன்? இப்போ வாசிப்ப. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். என்ன தீர்ப்பு வருதா? என்ன தீர்ப்பு வருதா? திருவிருந்து எடுக்கிறியடா நீ. திருவிருந்து எடுத்தா உனக்கு என்ன வரக்கூடாதுன்னா ஆக்கினை வரக்கூடாது. ஆனா எப்படிப்பட்ட ஆக்கினை வருது? வாசி. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். எப்ப பார்த்தாலும் பலவீனம். ஐயோ உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, கை காலெலாம் உதிருது, ஒரே டயர்டாக இருக்குது. அப்புறமா பார்த்தா சுகர் ஏறி போச்சு, பிபி ஏறி போச்சு, எப்போ பார்த்தாலும் பலவீனம். அப்புறம் வியாதி உள்ளவர்கள் அப்படியே படுத்த படுக்க வியாதி, ஏதோ ஒரு வியாதி உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வியாதி வந்து படுத்த படிக்க. சில பேர் படுத்த படிக்க ஆயிட்டு இருக்கிறோம். அநேகர் அந்த வியாதியில செத்தம் போயிருக்கிறோம். இதுதான் ஆக்கினை தீர்ப்பு. தீமோத்தேயுவே, உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்துக்காக, உன் வயிற்றுக்காக கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மருந்தே உணவு, உணவே மருந்து என்கின்ற கான்செப்ட்ல அங்கே கொண்டு வந்துட்டார். நம்ம சாப்பிட்ற மருந்து எடுக்கலாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? அது நீ ஒரு துரோகி என்பதை காண்பிக்கிறது. சபைக்குள்ள வந்து துரோகி. ஏன்? அனித்தியமான பாவ சந்தோஷத்துல உன் ஆத்மா நிறைஞ்சிருக்குது. உன் ஆத்மாவில் நித்திய சந்தோஷம் வந்துருச்சுன்னா எப்படி சாவு வரும்? இப்போ பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நான் உன்னை இந்த டேட்டில் இந்த டைமில் நான் உன்னை எடுத்துக்க போகிறேன் பேதுருவே. உடனே பேதுரு 2ஆம் நிருபத்தை எழுதுறார். எடுத்து வாசிக்க 2 பேதுருவின் புத்தகத்தில் 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எனக்கு என்ன பண்ணிட்டாரா? எப்பா உன் ஓட்டம் முடிஞ்சு போச்சுப்பா, நீ உன்னை குறித்த சித்தம் முடிஞ்சு போச்சு பேதுருவே. நீ என்ன பண்ண போற? இந்த நாளில் நான் உன்னை ரத்த சாட்சியாக ஒப்பு கொடுக்க போறேன். ஒன்று ரத்த சாட்சியாக சாவணும், அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உன் சொந்தக்காரங்க, உன் அன்புக்குரியவங்களாம், என் அன்புக்குரிய பாஸ்டர் இங்கே இருக்கிறாரு, அப்புறம் என் அன்புக்குரிய சொந்த பந்தங்கள் வந்து அங்கே அந்த ஊரில் இருக்கிறாங்க, என் அன்புக்குரிய சொந்த பந்தங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் வாங்க. என்ன விஷயம்? நான் இந்த டேட்டில் நான் ஆண்டவரை எடுத்துக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் வாங்க. எல்லாரும் சந்தோஷமாக பாட்டு பாடி தூச்சி இருக்கும்போதே அந்த உயிரை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்? நித்திய சந்தோஷம். ஆனால் வியாதி வந்து அலறி 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 ஐயோ ஐயோ, அதெல்லாம் நல்ல சாவே கிடையாது. அவன் வந்து அனித்தியமான இந்த பாவ சந்தோஷத்தில் உழன்று கொண்டிருக்கிறான். ஜபம்னாவே கசப்பாக இருக்கான் அவனுக்கு. அப்பாவோடு கூட உறவுல இல்லை. அப்ப நித்திய தேவன் சர்வ வல்லவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவரோடு கூட உறவுல இல்லை. இப்போ பேதுரு சொல்லிட்டாரியா, அதே மாதிரி பவுலும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் மரித்து கிறிஸ்துவுடனே கூட இருக்கேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுடா. ஆனால் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக என்ன வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது நல்லது. அப்போ எல்லா பரிசுத்தவான்களும் எப்படி இருந்தாங்கன்னா, மரணத்தை ஜெயங்கொண்டவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, பூரணராக்கப்பட்டவர்களாக, விசேஷித்த உடன்படிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள். அந்த விசேஷித்த உடன்படிக்கை தேவன் எங்க அப்பா. இந்த உறவில் இருக்கிறவனால காலையில் எழுந்து அந்த நாளை தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருந்து ஆரம்பிக்காமல் அவனால் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுகிற அந்த அனுபவம், அவருடைய வார்த்தையை படித்து 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 கலிகுருவான் பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் 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 கொடுத்த இந்த வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தரோடு கூட நல்லா பழகி அவருடைய சமூகத்தில் நல்ல இந்த வேத வசனத்தினாலே, அந்த தேவனுடைய சக்கினா மகிமையின் பிரசன்னத்தினாலே தன்னுடைய ஆத்துமாவை நிரப்பி சந்தோஷத்தில் நிலைத்திருப்பான். அன்பான தேவஜனமே, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன். அப்போ கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா,
வியாதியும் நமக்கு இருக்கக்கூடாது. அதே சமயம் அந்த வியாதி வந்தாலும் உன்னுடைய சாப்பாட்டிலேயே நீ என்ன பண்ணிடணும், சரி செஞ்சிடணும். இந்த தீமோத்தேயு ரொம்ப பலவீனமானவர், மாம்சத்திலையும் சரி ஆவிலையும் சரி, நல்லா தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணீரோட தேவ சமூகத்தில் நின்று தன்னுடைய பாவங்களுக்காக நல்லா மனம் திரும்பி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ண, நிறைய பாவத்தில் விழுந்துட்டீங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், எல்லாம் கவனிங்க, கண்ணீர் வடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவ உணர்வு வந்தது நல்லது. ஆனால் அது குற்ற மனசாட்சியாக போய் நான் பாவம் செஞ்சுட்டேன், அப்புறம் எப்படி பாவம் செய்யாமல் இருக்கிற சொல்லு பார்க்கலாம். மனுஷனாவே பாவிங்க, அவன் எப்பவுமே பாவத்தில் தான் இருக்கிறவன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறான். இந்த மாம்ச அனித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னை காத்து கொள்ளுகிறான். ஆக நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்னா, இன்னைக்கு தேவனுடைய அன்புல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இந்த ஞானஸ்நானத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நீதிபரர், தேவன் தான் சர்வ வல்லவர், தேவனே இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற நீதிபரராக இருக்கிறார். நான் ஒரு பாவியா இருக்கிறேன் என்பதுதான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேர் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேருமே தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே பூர்ணமாக்கப்பட்டவர்கள். எப்படி சொல்றோம்? நல்லா கவனிங்க. இவங்க எல்லாம் இயேசுராஜா ஊழியம் செய்த நாட்களில் சொல்லுவார், யோவான் ஸ்நானகன் தேவனுடைய ஊழியக்காரனாய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணும்போது யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க என்ன செய்தாங்களாம்? வாசிங்க போகலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த ஞானஸ்தானத்துடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேருமே ஏன் ராபோஜனம் செய்ய வேண்டும், ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். யோபுவையும் தீமோத்தேயு குறித்த காரியங்களை பார்த்தோம். இதுதான் பரிசுத்தவானுடைய அந்த வாழ்க்கை முறை. இப்போ ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவரை குறித்து இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? 7ஆம் அதிகாரத்தில் 29 வசனத்தை வாசிங்க பாருங்க. லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேருடைய தலை மேலையும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது. ஆமேன் சொல்லாமா? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்க தலை மேல தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அவன் கேடு பாருங்க. ஒரே ஒரு பிரசங்கம் போதுங்க. பிலிப்பு அந்த யார் எத்தியோப்பியாவுடைய மந்திரிக்கு ஒரே ஒரு பிரசங்கத்தை பண்ணார். ஒரே பிரசங்கத்தை கேட்டு, ஐயோ ஏசப்பா இன்னைக்கு வந்துட்டாலும் நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, நான் தேவனுடைய வீட்டுக்குள்ள போக முடியாது, நான் தேவனுடைய பிள்ளையா மாற முடியாது, நான் ஒரு பாவி. ஞானஸ்நானம் எடுத்தது அர்த்தம் என்னங்க? நான் ஒரு பாவி. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு பாவி. தேவன் நீதிபரர். சொல்லுங்க, தேவன் நீதிபரர் என்று அறிக்கை செய்தோம். ஆனால் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ கேடு வரத்தக்கதாக ஞானஸ்தானம் எடுக்காம தவறி விட்டு விட்டார்களாம். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நாம் அத்தனை பேருமே விசேஷித்த உடன்படிக்கையிலே நாம் இருக்கிறோம். இந்த விசேஷித்த உடன்படிக்கை என்ன? தேவன் எங்க அப்பாவாக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நித்திய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சந்தோஷத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அந்த சந்தோஷம் தான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற அந்த வழக்கம், வேதம் வாசிக்கிற அந்த வழக்கம், வேதத்தை ஆவலோடு பரிசுத்த ஆவியுடைய பலத்தோடு கூட வாசிக்கிற அந்த மகிமையில். ஏனென்றால் எனக்கு இந்த உலகத்தில் சூரிட்டி கொடுக்க, எனக்கு பிணையாளியாக இருக்க என் கர்த்தர் மட்டுமே எனக்கு உண்டு. அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த வேத வசனத்தை புரிந்து கொண்டு பிதாவை ஒவ்வொரு நாளும் அப்பா என்று அழைக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியும். கடைசியாக இந்த வாக்குத்தத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். ரோமர்க்க நிருபம் 8ஆவது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர்க்க நிருபம் 8ஆவது அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்ன? 15-16 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர். யா சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னாரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அப்பா என்று கூப்பிடுகிறோம். அடுத்தது நாம் தேவனுடைய பிள்ளைகளை. இதாங்க விசேஷித்த உடன்படிக்கை. நான் யாருடைய பிள்ளை?
அதுக்கான அடையாளம் தான் திருவிருந்து. புரிஞ்சு போச்சா? ஆமேனா? எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? யார் நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி. டிஃப்ரெண்ட் புரிஞ்சு போச்சா? ஆண்டவரே நான் பாவம் செய்கிறேனே. இப்போ நீ திருவிருந்து எடுக்கும்போது, அப்பா உங்கள் அன்பில் நான் வாழாமல், உங்கள் சந்தோஷத்தில் வாழாமல் இந்த மாம்சம் என்னை நெருக்குது ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லி உன் மனசு உடையும் போது, அந்த பாவத்தை நினச்சி, உங்களுக்கே தெரியுது பாவம்னு, அந்த திருவிருந்து எடுக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் நம்மை சுத்திகரித்து அந்த மனஸ்தாபம் உள்ள அந்த இருதயம், அந்த கண்ணீரோடு இந்த இருதயம். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திருவிருந்து எடுப்பாங்க, அப்படியே ஆவியில் நிரம்புவாங்க. திருவிருந்து எடுத்து வாயில் வைப்பாங்க. வாயில் வச்சு சாப்பிட்டதுமே, அந்த ரசத்தை எடுத்து குடித்ததுமே அபிஷேகத்தில் இறங்கி நல்ல சுபம் அப்படி நிரம்புவாங்க. ஏன்னா அந்த பிணையாளி என் கர்த்தருடைய கிருபையினாலே நான் நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறேனே, என் தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரத்தின் பெற்று அந்த சந்தோஷத்தில் ஆவியில் நிறைவாங்க. சில பேரை பார்த்தா கண்ணீரோடு இருப்பாங்க. திருவிருந்து எடுக்கும் போது எழுந்து, சகோதரி நான் உனக்கு விரோதமாக நான் பேசுனே, என் பாவத்தை மன்னின்னு போய் கண்ணீரோடு அந்த மனம் திரும்புதல் தான் நமக்கு தேவை தவிர, அத்தனை பேர் திருவிருந்து எடுங்க. நீ திருவிருந்து எடுக்காமல் நீ போயிட்டேன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள், பிதாவாகிய தேவனை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். அது மாபெரும் துக்கமாக முடிந்துவிடும். அதனால் அந்த பரிசைய, அந்த சதுசைய, அந்த மற்ற பாவிகளை நியாயசாஸ்திரிகள் எப்படி ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு வெறுப்பு இருந்துச்சோ அப்படிப்பட்ட காரியத்துக்கு அந்த இணையாக போயிடும். அதனால முதல்ல இயேசு கிறிஸ்து என் ஜீவனாக இருக்கிறார், அவர் நாமத்தில் தேவன் எங்கள் அப்பாவாக இருக்கிறார், நான் தேவ குடும்பத்தில் இருக்கிற நித்திய சந்தோஷம் என் மனசுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இந்த மாம்ச உடலில் தான் நாம் இருக்கிறோம். இந்த இச்சையானது நம்மளை பாவம் செய்யும்படி தூண்டிக்கிட்டே இருக்கும். கண்ணீரில் மட்டும்தான் இந்த இச்சையை ஜெயிக்க முடியும். ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வருது, இந்த நினைவுகள்லாம் எனக்குள்ள வருது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு, அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, உன் கண்ணீரை நான் பார்க்குறேன் தீமோத்தேயுவே. ஏன்னா தீமோத்தேயு வந்து ரொம்ப பலவீனமானவர், ரொம்ப பயப்படக்கூடியவர். நீங்கள் கொரிந்து சபைக்கு எல்லாம் எழுதும்போது தீமோத்தேயு அனுப்புகிறேன்டா, அவன் கொஞ்சம் கொஞ்சம் அவனை பயப்படாமல் பார்த்துக்குங்கடா அப்படின்லாம் பவுல் எழுதி அனுப்புவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்க்க நம்ம நேரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறேன். எல்லா காலத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நீங்கள் திருவிருந்த எடுத்து தான் ஆகணும். அப்போ நான் பாவம் செஞ்சுட்டேனே, திருவிருந்து எடுக்கும்போது அந்த பாவ உணர்வை தேவன் கொடுப்பார், உங்களுக்கு கண்ணீரை கொடுப்பார். ஐயோ என் தேவனே, இது பாவம் என்று தெரிந்தும் இந்த பாவத்தை நான் செஞ்சுனே, நீ கண்ணீர் வெடிப்பு பாருங்க. அந்த நேரத்தில் அந்த பாவத்தெல்லாம் எடுத்து போட்டுருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நித்திய சந்தோஷம் நிலைத்திருக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? கண்டிப்பாக உயிரோடு எழுந்துக்கு போகிறாங்க. நம்ம எல்லாம் உயிரோடு இருந்து தேவன் என்ன பண்ண போகிறோம்? மகிமை அடைஞ்சு மேலே போக போகிறோம். நமக்கு வியாதி, சில பேரை பார்த்து எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி, அது உங்களுடைய அபாத்திரத்தை காண்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பிணையாளி என்பதை நீங்கள் உணரவில்லை, அவருடைய சரீரம் என்னது என்பதை நீங்கள் நிதானிக்கவில்லை என்பதை காண்பிக்கிறது. அதை நீங்கள் சரியாக நிதானித்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் சரீரத்தில் வியாதி இல்லாமல், பலவீனம் இல்லாமல், பலவீனத்தோடு சாகாமல், தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த மரணம் அல்லது இரத்த சாட்சி. நல்லா கவனிங்க, நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும்னா, ஒன்று இரத்த சாட்சியாக சாகணும். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவாக இரத்த சாட்சியாக செத்தார்கள். அதே மாதிரி பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில முன் அறிவிக்கப்பட்டு செத்தார்கள். அவங்க சாவு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லி கர்த்தரே சொல்லி எடுத்துக்கிறோம் அவங்கள. அப்படி இல்லைனா உயிரோடு இருக்கிற நாமும் நம்ம என்ன செய்ய போறோம்னா, மரணத்தை காணாமல் அப்படியே மகிமை அடைந்து போய் தேவனை போய் சந்திக்க போகிறோம். ஆமென் சொல்லாமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இருக்கு இல்லையா? அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார் அப்படின்னா, அவருடைய சாவை கர்த்தர் சொல்லியிருப்பார். இப்போ பேதுரு சொன்னார் இல்லையா? பேதுரு சொன்னார் பார்த்தீங்களா, நான் இந்த தேகத்தை விட்டு இப்போ கர்த்தர் அறிவித்தபடி இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு அப்படின்னு கர்த்தரே சொல்லியிருப்பார். ஏன்னா
அவங்க இருதயத்துக்குள்ள நித்திய சந்தோஷம் இருக்கிறது. ஆக நம்முடைய இருதயத்துக்குள்ள சந்தோஷம்தான் பூர்ணத்தை கொடுக்கும். அது அநித்தியமான இந்த பாவ சந்தோஷமா அல்லது நித்தியமான தேவ சந்தோஷமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கிறது. அதனால தேவன் நீதிபரர் என்று ஞானஸ்நானம் எடுத்து அறிக்கை செய்த உங்க தலைமையில கர்த்தர் நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கிட்ட நீங்க இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுக்க வல்லமை உடையவர். உங்க கண்ணீர், உங்க கவலை, உங்க கஷ்டம், உங்க வேதனை எல்லாத்தையும் அப்பா மாற்ற வல்லவர். ஆமேனா? ஒரு அப்பா எல்லாத்தையும் வச்சுக்கின்னு ஒரு பிள்ளைய பட்னி போடுவாரா? எந்த அப்பா பட்னி போடுவான் இல்லையா? அந்த புள்ள சாப்பிடாம பத்துக்குச்சுன்னா என்ன ஆகும்? இவர் சாப்பிட மாட்டார். எழுப்பி சாப்பாடை போடு, அவன் சாப்பிட்டு படுகொடு. எப்படி அப்பாவுடைய மனசு ஏங்குமோ துடிக்குமோ அதே போல்தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், தேவன் நீதிபரராக இருக்கிறார் என்று அறிக்கை செய்த உங்கள் தலைமையில் தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லாமா? நீங்கள் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறார். ஏன்? நான் பாவி என்று சொல்லி, இந்த பாவிக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவர் என் இரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லா கண்ணீருமே மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா போராட்டங்களையும் கர்த்தரை மாற்றி நம்மை மகிமைப்படுத்த வல்லமை உடையவர். அந்த வசந்த வாசிப்பெல்லாம் அந்த 16 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ பிரசன்னத்தில் அன்பின் ஆண்டவரும்